விஜய் அண்ணா கல்வி விருது நிகழ்வில் நான் பங்கேற்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என் டீச்சர்ஸ், பிரின்ஸிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து எனக்கு சொல்லி தந்தாங்க. நெக்ஸ்ட் என் பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் துவண்டு போகிற நேரத்துலேயும் அவங்க தான் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். அவங்க தான் போன வருஷம் இந்த மாதிரி விருது வரங்க சொல்ல நானும் பங்கேற்கணும் அடுத்த வருடம்னு சொன்னாங்க. நான் அவங்க விஷயம் ஃபுல் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இதை சொந்த காசு போட்டு பண்ணுறாரு. இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். அவர் இதை எப்பயுமே விடக்கூடாது, இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ தேங்க்ஸ். விஜய் அண்ணா கல்வி விருது நிகழ்வில் நான் பங்கேற்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என் டீச்சர்ஸ், பிரின்ஸிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து எனக்கு சொல்லி தந்தாங்க. நெக்ஸ்ட் என் பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் துவண்டு போகிற நேரத்துலேயும் அவங்க தான் எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். அவங்க தான் போன வருஷம் இந்த மாதிரி விருது வரங்க சொல்ல நானும் பங்கேற்கணும் அடுத்த வருடம்னு சொன்னாங்க. நான் அவங்க விஷயம் ஃபுல் பண்ணல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இதை சொந்த காசு போட்டு பண்ணுறாரு. இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ். அவர் இதை எப்பயுமே விடக்கூடாது, இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும். ஸோ தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.